Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னாக்கா ஹேர் ஸ்பா தான் பார்க்க போறோம். சோ ஒரு மாடல் வச்சு ஹேர் ஸ்பா பண்ண போறோம். சோ நம்ம மாடல் பாத்தீங்கன்னாக்கா நந்தினி இவங்க தான் நம்ம வந்து ஹேர் ஸ்பா பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே ட்ரையா இருக்கு, பார்த்தாலே தெரியுது ரொம்ப ட்ரையா இருக்கு. ஸோ இதோட எலாஸ்டிசிட்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஹேரை எடுத்துட்டு இந்த ரெண்டு விரலால சுத்திட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி உடஞ்சிருச்சுனாக்கா அவங்களுக்கு ஹேர்ல வந்து ஸ்ட்ரென்தன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ரென்தன் வந்து கொடுக்கறதா வந்து ஹேர் ஸ்பா. ஸோ ரொம்ப ட்ரையாகவும் இருக்கு, உயிர் இல்லாத மாதிரி இருக்கு. அதனால தான் நம்ம இப்படி எடுத்து இப்படி இழுத்த உடனே வந்து அது டக்குன்னு கட் ஆகுது. பாருங்க எடுத்தோடனே கட் ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த உயிர் இல்லாத முடிக்கு வந்து நம்ம ஸ்பா பண்ணி உயிர் கொடுக்க போறோம். நம்ம என்ன பிராண்ட் வச்சு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா லாரியல் வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ லாரியல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நல்ல பிராண்டடான ப்ராடக்ட். கான்சென்ட்ரேட் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலி கான்சென்ட்ரேட் பாத்தீங்கன்னாக்கா இப்ப டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கான்சென்ட்ரேட் எடுத்து பண்ணணும். ஸோ எங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் கிடையாது, வெறும் ட்ரை ஹேர் தான். ஸோ ட்ரை ஹேருங்கனால உங்களுக்கு வெறும் வந்து ஹைட்ரேட்டிங் கான்சென்ட்ரேட் மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தினாலுமே வந்து தண்ணி வந்து இல்லாத மாதிரியே இருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க ஹேர் வந்து எவ்வளவு ட்ரையா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரையான ஹேருக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய தண்ணி தேவைப்படும். தண்ணி நம்ம ஊத்த ஊத்த இந்த தண்ணி ஃபுல்லா அது இழுத்துக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது தண்ணி ரொம்ப தர்ஸ்டியா இருந்திருக்கு ஹேர், அதனாலதான் வந்து இவ்வளோ தண்ணி அது எடுத்துக்குது. இவங்களுக்கு வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுல் ட்ரை ஆக கூடாது, லைட்டா வெட்டா இருக்கும் போதே நம்ம வந்து ஹேர் ஸ்பா கிரீம் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ தேவையான அளவு நீங்க ஹேர் ஸ்பா கிரீம் எடுத்துக்கோங்க. ஹைட்ரேட்டிங் கான்சென்ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஹேருக்கு வந்து ஒரு நல்ல நொரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்சென்ட்ரேட்டும் க்ரீமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம செக்ஷன் செக்ஷனாக எடுத்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எமல்ஃபிகேஷன் பண்ண போகிறோம். ரூட்ஸில் படுற மாதிரி ரூட்ஸ்லேருந்து நம்ம ஃபுல்லாக ஹேருக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்படி ரெண்டு ஃபிங்கரால் இப்படி நல்லா இழுத்து விடும்போது என்ன ஆகுனா அந்த க்ரீம் எல்லாமே ஒவ்வொரு ஹேர்லேயும் போய் அந்த ரூட் செல்ஸுக்குள்ளே நல்லா உள்ளே போய் அந்த ரூட்ஸுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ இவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா வளர வளர ரூட்ஸே வீக்காக இருக்கிறதுனால தான் வளர வளர ஹேர் அப்படியே வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ நம்ம பிடிச்ச உடனே அது வந்து பிரேக்கேஜ் ஆகுது அப்படின்னா ரூட்ஸே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா ஹேர் ஃபாலாக இருந்தாலுமே சரி நம்ம ரூட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் வளர்ற ஹேரும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனா வளரும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஹேருக்கும் கொடுத்துட்டு நல்லா எமல்ஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ இப்படி வந்து முடியை வந்து இந்த இடத்துல பிடிச்சிட்டு ப்ரஷ்ல வந்து இந்த டிப்பில் தான் நீங்கள் க்ரீம் எடுக்கணும். இது ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற க்ரீம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இந்த டிப்பில் வந்து க்ரீம் எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி அப்ளை பண்ணணும்.
இப்போ இந்த சைடு ஃபுல்லா நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எமல்சிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் லைட்டா ஒரு ஈவனா வந்து பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா செக்ஷன்லயும் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எமல்சிஃபிகேஷன் பண்ண போறோம். இவங்களுக்கு ஏதாவது டவுட்? என்னது என்ன கேக்குறீங்க? ஸ்பா பண்ண உடனே அயனிங் பண்றாங்கப்பா, அதனால என்ன பெனிஃபிட்டா இருக்கு? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்பா பண்றதே வந்து ஹேர் நல்லா டேமேஜ், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஹேர்ல டேமேஜா இருக்கு. சோ அது வந்து ரிப்பேர் பண்றத நம்ம இந்த ஸ்பா பண்றோம். ஹேருக்கு வந்து டேமேஜா இருக்கனால அந்த செல்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த க்ரீம் கொடுக்கும்போது நல்லா பினிட்ரேட் ஆயிருக்கும். ஸோ திருப்பி இது மேலேயே வந்து ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த திருப்பியும் ஹேர் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ பெனிட்ரேட் ஆன இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா வேஸ்டா போயிடும். ட்ரையர் போடலாம். அயனிங்கோட ஹீட்டும் ட்ரையரோட ஹீட்டும் வேற வேற. ஆயில் அப்ளை பண்ணலாமாக்கா நீங்க ஹேர் ஸ்பா பண்றது? ஹேர் ஸ்பா பண்ணதுக்கு அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னாக்கா ஆயில் இருக்காங்க அப்ளை பண்ணுவேன். அந்த ஹேர்ல போய் என்ன ஆகுதுனாக்கா அந்த பிசுபிசுப்பு தன்மையை ஏற்படுத்துது. சோ அப்போ அப்படியே வந்து நம்ம வந்து வேலைக்கு போறோம், வெளியே போறோம், டஸ்ட்ல போறோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த டஸ்டும் சேர்ந்து எண்ணெயோட சேர்ந்து அந்த பிசுபிசுப்பு தன்மையோட சேர்ந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுது. ஆக்சிஜன் போற அந்த ஸ்கால்பை வந்து அடைச்சுக்குது. சோ அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் வருது. ஸோ அதனால ஆயில் அப்ளை பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். வீட்டில் இருக்கீங்களா, அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்றீங்க இல்லையா, அன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் to 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆயில் வந்து ஆல்ரெடி இருக்கு, நிறைய சிக்ரிகேட் ஆகுது. இப்போ எண்ணெய் வைக்கலைனாலுமே என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து ஆயில் வச்ச மாதிரியே இருக்கும் தலையில. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது பேர் என்ன சொல்லுவோம்னா சிபான்னு சொல்லுவோம். எக்ஸஸ் ஆஃப் ஆயில், அவங்க ஸ்கால்ப்ல ஆல்ரெடி வந்து ஆயில் சிக்ரிகேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இருக்கும். ஏன்னா ஆயில் சிக்ரிகேட் ஆகிட்டே இருக்கிறதுனால, ஆயில் வைக்கலைனாலும் சரி அவங்களுக்கு ஸ்கால்ப்ல வந்து ஆயில் சிக்ரிகேட் ஆகிட்டே இருக்கிறதுனால, ஆயில் ஜாஸ்தியாக எக்ஸஸ் ஆயில் இருக்கிறதுனால டஸ்ட் நிறைய படிஞ்சு அந்த போர்ஸை வந்து பிளாக் பண்ணுறதுனால நிறைய வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வராம நம்ம ஹேர் வந்து நியூட்ரலைஸா வச்சுக்கிறோம். ரொம்ப ஆயிலியா இல்லாம ரொம்ப ட்ரையாவும் இல்லாம வச்சுக்கிறது தான் இந்த ஹேர் ஸ்பா. மாடரேட்டா வச்சுக்கும். எப்பவுமே நம்ம இங்க மட்டும் நல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க நல்லா அப்ளை பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இதுக்கு இங்க இருக்கிற க்ரீமே அப்படியே இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஆனா மெயினா அப்ளை பண்ண வேண்டிய இடம் ரூட்ஸும் இந்த எட்ஜும் தான். இந்த வந்து ஸ்பிட் எண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து இங்க வளர்ற ஹேர் வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த ஹேர் இங்க வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு இந்த எண்டு தான். இந்த ஒரு ஹேர் வந்து அப்படியே ரெண்டா பொழந்து அப்படியே ஒரு ஹேர் வந்து ரெண்டா ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் வந்து டப்புன்னு நம்ம இழுத்தோடனே உடையுது, அந்த எலாஸ்டிசிட்டி தன்மை குறைஞ்சிருது. ஸோ அதனால இந்த ஸ்பிளிட் எண்ட்ஸையும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதனால ஸ்பிளிட் அண்ட் சீரம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். அது ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண இந்த க்ரீம் எல்லாமே நல்லா ஸோ இப்போ இந்த ஸ்டீமர்ல அவங்க ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்டீம் எடுக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு 5 minutes இன்னுமே நல்லா பெனிட்ரேட் ஆயிருக்கு.
ஸோ இந்த ஸ்டீமர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாட்டான வாட்டரில் வந்து ஜஸ்ட் டவலில் வந்து டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேரில் வந்து நல்லா கட்டிட்டு கூட ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம ரின்ஸ் பண்ணிடலாம் ஹேரை. இப்போ பண்ணும்போது எந்த வித ஷாம்பூ கண்டிஷனர் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஹேரை வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணுறது அதே மாதிரி தான் செக்ஷனாக எடுத்து ஸோ கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்குது. நம்ம அப்போ வந்து தொட்ட உடனே உடஞ்சது இல்லையா, இப்போ பாருங்க நான் எப்படி இழுக்கிறேன், பட்டு நல்லாவே எலாஸ்டிசிட்டி இருக்குது. தெரியுதா? ஸோ இவ்வளோ இழுத்தாலும் வந்து உடையவே இல்லை ஹேரு. ஸோ நல்லா எலாஸ்டிசிட்டி வந்திருக்கு. ஸோ ரெகுலராக இது வந்து இந்த ஸ்பா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாக்கா எங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. ஸ்பா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரேக்கேஜ் இருக்கு, ரூட்ஸ்ல இருந்தே வந்து ஹேர் வந்து உடையுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஹேர் ஸ்பா பண்ணணும். அவங்க மட்டும்தான் ஹேர் ஸ்பா பண்ணணுமா அப்படின்னாக்கா கிடையாது. எல்லாருமே வந்து ஹேருக்கு ஒரு ப்ரோட்டீன் கொடுக்கறதா இது. ஸோ ஹேர் ஸ்பா பண்ணாக்கா ரொம்பவே நல்லது. அவங்க ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இப்ப இருக்கிற பொல்யூஷன்ல இல்ல சன் ரேஸ்ல வந்து எல்லாத்தோட ஹேருமே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால ஹேர் ஸ்பா எவ்ரி மந்த் ஆர் மந்த்லி ட்வைஸ் பண்றது கூட ரொம்பவே நல்லது. ஸோ எப்படி இருக்கு உங்களோட ஹேர் இப்போ? நல்லா இருக்கா? நல்லா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரஃப்பா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இந்த வீடியோஸ் போடனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.